தெருவில் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. திருச்செந்தூர் துறவி கொடுத்து செப்பு முருகனை தஞ்சையை சார்ந்த முருக பக்தர் இவ்விடத்தில் வைத்து வழிபட்டு வந்ததால் இந்த முருகன் கோவில் உருவானது. தஞ்சை அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலாக இத்தலம் போற்றப்படுகிறது. இதன் காரணமாக திருச்செந்தூரை போலவே இங்கும் கந்தசஷ்டி பெருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இக்கோவிலுக்கு அருகிலேயே இத்தலத்திற்கு சொந்தமாக உள்ள பூச்சந்தை மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். தை மாத கிருத்திகை சிறப்பு வழிபாடு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் நேற்று தை மாத கிருத்திகையை முன்னிட்டு மூலவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. வள்ளி தேவசேனா சமேதராக ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி கோவில் பிரகாரம் சுத்தி வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். ஏராளமான பக்தர்கள் கண்டு இறைவனை தரிசனம் செய்தார்கள். இந்த கிருத்திகையை முன்னிட்டு ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் பணியாளர்கள் செய்திருந்தார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை மாத கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்தில் ரம்யமாக பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். தொடர்ந்து மகா தீபாராதனை, சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரங்கள், கும்ப தீபம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டன. உட்பிரகாரம் வலம் வந்து தங்கமயில் வாகனத்தில் எழுந்துருளினர். தொடர்ந்து தங்கமயில் வாகனத்தில் மலைமேல் வலம் வந்து அழகன் முருகன் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள கலைமகள் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மற்றும் கலைமகள் கல்லூரி ஆகிய கல்வி நிறுவனங்களின் வளாகங்களில் அமைந்துள்ள அருள்மிகு ஆனந்த விநாயகர் கோவில் மற்றும் அருள்மிகு கலைமகள் கல்வி திருக்கோவில் இரண்டு கோவில்களுக்கும் இன்று கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு பூஜைகளுடன் புனித நீர் அடங்கிய கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தை ஏராளமான பொதுமக்கள், மாணவர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். அப்போது கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றிய பொழுது வானில் 2 கருட பகவான்கள் வட்டமிட்டு சுற்றி வந்தது. கலசத்திற்கும் மிக அருகில் கருட பகவான்கள் வட்டமிட்ட தருணம் பக்தர்கள், மாணவர்கள் கரகோஷம் எழுப்பி வணங்கினர். பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அண்ணா கிராமம் அடுத்த தட்டாம்பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி காலையில் மங்கள இசையுடன் தொடங்கிய விழாவில் கணபதி பூஜை, கோ பூஜை, தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடாகி விமான கோபுரம் கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடந்தது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். அதைத் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு பன்ருட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சிதம்பரம் ஓமக்குளம் பகுதியில் உள்ள நந்தனார் மடத்தில் திருநாளை போவார் என்கின்ற நந்தனார் கோவில் மற்றும் சௌந்தரநாயகி சமேத சிவலோகநாதர் கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. மேலும் நந்தனாரின் தியான மண்டபம் புதுப்பிக்கப்பட்டு அதில் நந்தனாரின் வரலாறும் சுவாமி சகஜானந்தா வரலாறும் வைக்கப்பட்டுள்ளது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் மகாலட்சுமி ஹோமம், ருத்ரா ஹோமம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்கள் விமான கலசங்களுக்கு கும்ப நீரை தலையில் சுமந்து வந்து விமானத்தில் உள்ள கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குறிப்பாக திருக்கோவில் காந்தியடிகள் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டதன் காரணமாக அவரது நினைவை போற்றும் வகையிலும் கோபுரத்தில் காந்தி உருவ சிலை பொறிக்கப்பட்டது. கோவில் குடமுழக்கு விழாவிற்கு யாரிடமும் நன்கொடை பெறாமல்
தொழிலதிபரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவருமான KI மணிரத்னம் தலைமையில் விழா நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காவடி மடத்துக்கு இன்று அதிகாலை 420 ஆண்டுகள் பழமையான பாரம்பரியமிக்க நகரத்தார்கள் காவடிகள் வந்து சேர்ந்தன. 352 சர்க்கரை காவடியுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 26/1/2026 அன்று குன்றக்குடியிலிருந்து 21 நாட்கள் பயணமாக புறப்பட்டு நத்தம் வழியாக பழனியை நோக்கி பயணத்தை மேற்கொள்கின்றனர். நெற்குப்பை, கண்டனூர், காரைக்குடி, அரண்மனை பொங்கல் உள்ளிட்ட நகரத்தார்கள் கடந்த 420 ஆண்டுகளாக இந்த சர்க்கரை காவடிகளை 21 நாட்கள் பாத யாத்திரையாக சென்று பழனி முருகனை தரிசித்து காவடி செலுத்தி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவது வழக்கம். இந்த ஆண்டு பிப்ரவரி 1 தைப்பூச தினத்தன்று பழனி சென்றடைந்து அதன் பின் பிப்ரவரி 3 மக நட்சத்திரத்தன்று மலைக்கோவிலில் காவடியை செலுத்தி வழிபாடுகளை நிறைவு செய்கிறார்கள். அதன் பின் நடந்தே வீடு திரும்புவது இவர்களின் தனி சிறப்பு. தங்களது முன்னோர்கள் சென்று வந்த பாதையிலேயே இவர்கள் இன்றளவும் கடைபிடித்து சென்று வருவது மாற்ற முடியாத வழக்கமாக பின்பற்றி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் நத்தம் மாரியம்மன் கோவில் அருகே உள்ள காவடி மடத்திற்கு காவடிகள் வந்தடைந்து பின்னர் அதிகாலை மகேஸ்வர பூஜை நடைபெற்றது. பக்தர்கள் முன்னிலையில் காவடி சிந்து பாடப்பட்டு காவடிகள் பழனியை நோக்கி புறப்பட்டன. காவடி ஆட்டத்துடன் பக்தர்கள் பழனியை நோக்கி புறப்பட்டார்கள். நத்தம் மாரியம்மன் கோவிலில் இருந்து கிளம்பிய காவடிக்கு பொதுமக்கள் வழிநெடுகிலும் சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர். சர்க்கரை காவடியுடன் புறப்பட்ட இந்த மக்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக பழனியை நோக்கி தங்களது பயணத்தை தொடர்ந்தனர். செல்லும் இடமெல்லாம் அன்னதானத்துடன் பக்தியை வளர்ப்பது நகரத்தார்களின் சிறப்பம்சமாகும். மாறி வரும் கால சூழ்நிலையில் கூட தங்களது பழக்க வழக்கங்களை மாற்றாது தங்களது முன்னோர்கள் காட்டிய பாதையில் இன்றும் மாறாது தங்களது பயணங்களை வைத்திருப்பது இவர்களின் தனி சிறப்பு. இருந்தும் இல்லாததை போல மேல் சட்டை அணியாமல் ஆண்டியாக கிடைத்த இடத்தில் சாப்பிட்டு ரோட்டு ஓரங்களில் படுத்து தங்களது பாரம்பரியத்தை சிறப்பை இன்றளவும் கடைபிடித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியுள்ளது. 10 நாட்கள் நடைபெறக்கூடிய விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முத்துக்குமார சுவாமி வள்ளி தேவானை திருக்கல்யாணம் நிகழ்ச்சி 31ஆம் தேதியும் பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூச திருவிழா தேரோட்டம் நடைபெற உள்ளது. தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். பழனிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் போலீசார் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பழனி மலைக்கோவில் மற்றும் திரு ஆவினங்குடி முருகன் கோவில் கோபுரம் மற்றும் ராஜகோபுரம் பல்வேறு வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் பழனி மலைக்கோவில் வண்ண விளக்குகளால் மின்னுவதை பக்தர்கள் பலரும் ஆர்வமுடன் கண்டு மகிழ்கின்றனர். கும்பகோணத்தில் ஆழ்வார்கள் ஆச்சாரியார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்ரீ ஆறாமுதாழ்வானின் அபிமான ஸ்தலமாக காவிரியின் நதியின் வடகரையில் ஹேரண்ட புராணம் என்று அழைக்கப்படும் மேலக்கோட்டையூரில் பல வருடங்களாக பக்தர்களால் கொண்டாடப்படும் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவில் வைகாசி விசாகத்தன்று ஆறாமுதன் சக்கரத்தாழ்வார் ராமன் தனித்தனி பல்லக்கில் 4 வீதிகளில் வீதி உலா நடைபெறும். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அக்ஷய திருதே அன்று கருட சேவையும், விஜயதசமி அன்று குதிரை வாகனமும், கிருஷ்ண ஜெயந்தி அன்று உற்சவங்கள் நடைபெறும். மாதம் ரோகிணி உற்சவம் நடைபெறும். இத்தகைய சிறப்பு பெற்ற திருக்கோவில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஜீர்ணோத்தாரண என்னும் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 26ஆம் தேதி தீர்த்த சங்கிரகணம், ரக்ஷாபந்தனம், கலாகர்ஷனம் முதல் கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கி 4ஆம் கால யாகசாலை பூஜையுடன் ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சக்தி திருத்தலங்களில் ஒன்றாக விளங்குவது நெல்லை தச்சநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த சந்திமரித்தம்மன் திருக்கோவிலாகும். கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த 23ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் யாகசாலை பூஜைகளும் நடைபெற்று வந்தது.
இன்று அதிகாலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 4 கால யாக வேள்விகளில் பூஜை செய்யப்பட்ட மகா கலசத்திற்கு மகா தீபாராதனை செய்யப்பட்டு மேளதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து விமானத்திற்கும் ராஜகோபுரத்திற்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் விமான கலசங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் சந்தி மறித்த அம்மனுக்கும் உற்சவருக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பழங்காநத்தம் பசும்பொன் நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருந்து வரக்கூடிய நிலையில் பழங்காநத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வெள்ளி, செவ்வாய் மற்றும் சுப தினங்களில் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து செல்வது வழக்கம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு திருக்குடமுழக்கு விழாவை முன்னிட்டு கோவில் முன்னர் யாக குண்டம் அமைக்கப்பட்டு 3 கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. யாகசாலை பூஜையின் போது கைலாய வாத்தியங்கள் முழங்க, மேளதாளங்கள் முழங்க சுவாமிக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளில் இருந்து கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய மாடி மற்றும் சாலை பகுதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று திரண்டு குடமுழக்கு விழாவில் பங்கு பெற்றனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக மதுரை ஆதீனம் கலந்து கொண்ட நிலையில் குடமுழக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பழங்காநத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய மந்தை திடலில் இருந்து விழா குழுவினர் ஊர்வலமாக கைலாய வாத்தியங்கள் முழங்க மதுரை ஆதீனத்தை கோவிலுக்கு அழைத்து வந்தனர். யாகசாலையில் 3 கால யாக பூஜையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் அடங்கிய கலசங்கள் மேளதாளங்கள் முழங்க கோபுரம் நோக்கி புறப்பட்டது. 3 கால யாகசாலை பூஜைக்கு பிறகு கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்ட நிலையில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து புனித நீர், பால், பழம், பன்னீர், சந்தனம் இவ்வாறாக 5 வகை திரவியங்கள் கொண்டு அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்த நிலையில் மகா தீபாராதனை காட்டப்பட்ட போது மனமுருக ஓம் சக்தி பராசக்தி என கூடியிருந்த பக்தர்கள் குரல் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு விசேஷ தீபாராதனை காட்டப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி ஆசிரியர் காலனியில் உள்ள தையல் நாயகி உடனாகிய வைத்தியநாத பெருமான் சிவாலயத்தில் உள்ள மங்கையர்க்கரசி தாயாருக்கு மாத குரு பூஜையான தை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வாக காலை மங்கையர்க்கரசி தாயாருக்கு பல வகை வாசனை திரவியங்களினால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் உதிரிப்பூ அர்ச்சனைகள் செய்து 108 நாமாவளிகள் கூறி உதிரிப்பூக்களினால் அர்ச்சனை செய்து 3 தீபம், 2 தீபம், ஏக தீபத்துடன் பஞ்ச ஆரத்தியுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழாவில் மகளிர் மங்கையர்க்கரசி அம்மன் பாடல்களை பாடி வழிபட்டனர். விழா ஏற்பாட்டினை வைத்தீஸ்வரன் ஆலய நிர்வாகி பரமத்தி முத்துக்குமார் ஐயா மற்றும் அடியார் பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.